Hello English learners, welcome back to our channel. இன்னைக்கு இங்கிலீஷ் ஈஸி சென்டென்ஸ் மேக்கிங்ல தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எந்த சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? அந்த ஒரே ஒரு தடவை தான் நான் அவனை நேரில் சந்தித்தேன். அந்த ஒரே ஒரு தடவை தான் அவள் உண்மையில் பயந்தாள். அந்த ஒரே ஒரு தடவை தான் நான் தனியாக ஊட்டிக்கு சென்றேன். அந்த ஒரே ஒரு தடவை தான் அவர்கள் தவறுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். இப்படி நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரே ஒரு தடவை தான்ப்பா அவனை போய் நேர்ல பார்த்தேன், அந்த ஒரே ஒரு தடவை தான் நான் உண்மையிலே பயந்தேன் அல்லது அவ உண்மையிலே பயந்தா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரே ஒரு தடவை தான் நான் தண்ணியா, அதுவும் தன்னந்தனியா ஊட்டிக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரே ஒரு தடவை தான் அவங்க தவறுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. என்னமோ போ, அந்த ஒரே ஒரு தடவை தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி செஞ்சு அந்த ஒரே ஒரு தடவை தான், அந்த ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்க மேக் பண்றதுக்கு ஷுட் ஹாவ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிராமர். அவ்வளவு போதும். அது இருந்தாலே இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ண முடியும். ஓகேயா? எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாமா? கம் ஆன், கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாருங்களேன், அந்த ஒரே ஒரு தடவை தான் நான் அவனை நேர்ல சந்திச்சேன். இப்போ எல்லாத்துக்குமே காமனா நம்ம ஒரு வேர்டை பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரே ஒரு தடவை தான். அதுக்கு இங்கிலீஷ்ல that was the only time அப்படின்னு நீங்க சொன்னா போதும். that was the only time. எப்படி? that was the only time. நான் அவனை நேரில் சந்தித்தேன். இது என்ன டென்ஸ்? எல்லாத்தையுமே நீங்க நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். சோ ஈஸி. ரொம்பலாம் கஷ்டப்படவே வேண்டாம். இந்த மாதிரி சென்டென்ஸை ஈஸியா நீங்க மேக் பண்ணலாம். ஓகே, that was the only time. நான் சந்தித்தேன் அப்படிங்கிறத நீங்க கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அப்படிதானே? that was the only time. நான் ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறதுக்கு இது சிம்பிள் பாஸ்டன்ஸ்ங்கிறதுனால that was the only time அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். ஐ சந்தித்தேன் அப்படிங்கிறத மீட்னு சொல்லுவோமா? மீட்டோட பாஸ்டன்ஸ் ஐ மெட். யாரை சந்திச்சேன்? ஃபர்ஸ்ட் நான், ரெண்டாவது சந்தித்தேன், மூணாவது அவனை. அவனைக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹிம். அப்படிதானே? that was the only time I met him. எங்க சந்திச்சேன்? நேர்ல அப்படிங்கிறதுக்கு இன் பர்சன் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? இன் பர்சன் அப்படின்னு சொல்லணும். அப்போ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு? that was the only time I met him in person. அந்த ஒரே ஒரு தடவை தான் நான் அவனை நேர்ல சந்திச்சேன். அப்புறம் நான் ஒன்னும் உன்னை பார்த்துக்கல, அவனும் என்ன பார்த்துக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த ஒரே ஒரு தடவை தான் நான் அவனை நேரில் சந்தித்தேன். that was the only time I met him in person. that was the only time I met him in person. Okay, got it? புரியுதா? Okay, shall we move to the next sentence? அந்த ஒரே ஒரு தடவை தான் அவள் உண்மையில் பயந்தாள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறதுக்கு that was the only time. that was the only time அப்படிங்கிறத நீங்க கொண்டு வருவீங்க. ஃபர்ஸ்ட் that was the only time அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தான். அவள் பயந்தாள் அப்படிங்கிறத அடுத்து நீங்க கொண்டு வர போறீங்க. எப்படி? அவள் பயந்தாள். அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ, அப்படிதானே? பயப்படுறதுக்கு இங்கிலீஷ்ல ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீலிங்ஸை சொல்லிட்டு தான் நம்ம என்ன பயம் அப்படிங்கிறத, என்ன ஃபீலிங்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஃபீல் ஸ்கேடுன்னு சொல்லுவோமா? ஸ்கேடு பயந்தாள் அப்படிங்கிறதுக்கு, பயப்படுகிறாள் அப்படிங்கிறதுக்கு. ஆனா இங்க ஃபீல் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்டன்ஸ். சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்டன்ஸ். பயந்தாள் அப்படிங்கும்போது ஃபெல்ட். ஃபீலோட பாஸ்டன்ஸ் ஃபெல்ட். ஃபெல்ட் ஸ்கேட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி? ஃபெல்ட் ஸ்கேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? ஷீ உண்மையில் அப்படிங்கிறத முதல்ல இங்க ஷீ ஃபெல்ட் கொண்டு வந்துக்கோங்க. ஷீ ஃபெல்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு உண்மையில் அப்படிங்கிறதுக்கு ட்ரூலி அப்படின்னு உள்ள கொண்டு வரும். ஷீ ஃபெல்ட் ட்ரூலி, ஸ்கேட் லாஸ்ட்டுக்கு போயிடும். ஓகே, காட் இட்? that was the only time she felt truly scared அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தான் அவள் உண்மையில் பயந்தாள். அந்த ஒரே ஒரு தடவை தான் அவள் உண்மையில் பயந்தாள். that was the only time she felt truly scared. that was the only time she felt truly scared அப்படின்னா scared அப்படிங்கிறது பயப்படுறது, பயந்தாள் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். felt, ஃபீலோட பாசஸ் felt. ஓகேயா? got it?
ஓகே, that was the only time she felt truly scared அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தான் அவள் உண்மையில் பயந்தாள். ஓகே பாருங்க, அந்த ஒரே ஒரு தடவை தான் நான் ஊட்டிக்கு தனியாக சென்றேன். இந்த அந்த ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரெடிமேட் ஆன்சர் இருக்கு இல்லையா? that was the only time. that was the only time. ஓகே, அந்த ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறதுக்கு that was the only time. இது எல்லாமே சிம்பிள் பாஸ்டன்ஸ் தானே, அதனால so easy to make the sentence. ஓகே, நான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும், சென்றேன் அப்படிங்கிறது செகண்ட் வரும். ஓகே, ஊட்டிக்கு அப்படிங்கிறது தேர்ட், எங்க போனீங்க அப்படிங்கிறது, ஃபைனலி தனியாக அப்படிங்கிறத நீங்க கொண்டு வர போறீங்க. அப்ப நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க அப்படின்னா ஐ. சென்றேன் அப்படிங்கிறது கோவோட பாஸ்டன்ஸ் வெண்ட், அப்படிதானே, போனேன் அப்படிங்கிறதுக்கு வெண்ட். ஐ வெண்ட், எங்க போனீங்க, டு ஊட்டி, ஊட்டிக்கு அப்படிங்கிறதுனால டு ஊட்டி. எப்படி போனீங்க, தனியா, அலோன். அவ்வளவுதான் சென்டென்ஸ். சென்டென்ஸ் இஸ் ரெடி. that was the only time I went to ஊட்டி alone. that was the only time I went to ஊட்டி alone அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தான் நான் ஊட்டிக்கு தனியா போயிருக்கேன், அதுக்கப்புறம் நான் போனதே இல்லை, அதான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நடந்த சம்பவம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேயா, அந்த ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்றதுனால that was the only time I went to ஊட்டி alone, தனியாக. that was the only time I went to ஊட்டி alone. ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அந்த ஒரே ஒரு தடவை தான் அவர்கள் அவர்களுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். அந்த ஒரே ஒரு தடவை தான் அவங்க அவங்களோட மிஸ்டேக்ஸ்க்காக என்னமோ ரொம்ப ரேரா கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல எப்படி சொல்லலாம், அந்த ஒரே ஒரு தடவை தான். that was the only time அப்படி சொல்வீங்களா? that was the only time அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தான். ஓகே, that was the only time. அவர்கள் அவர்களுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் அப்படிங்கிறது முதல்ல வரணும், அடுத்து மன்னிப்பு கேட்டார்கள் ரெண்டாவது, அவர்களுடைய தவறுக்காக அப்படிங்கிறதுக்கு மூணாவது. ஓகே, see that was the only time they, அவர்கள் அப்படிங்கிறதுக்கு they. மன்னிப்பு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, apologized. ஓகே, apologizedன்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால they apologized. எதுக்காக, தவறுக்காக. ஃபார் எந்த தவறு, அவர்களுடைய தவறு, their mistake, தவறு. ஓகே, that was the only time they apologized for their mistake. that was the only time they apologized for their mistake அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தான் அவங்க அவங்களோட தப்புக்காக மன்னிப்பு கேட்டாங்க. that was the only time they apologized for their mistake. that was the only time they apologized for their mistake அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தான் அவர்கள் அவருடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். ஓகே, got it, understand? shall we move to the next sentence? அந்த ஒரே ஒரு தடவை தான் அவன் என்னுடன் பேசினான். ஒரு தடவை தான் அவன் என் கூட பேசியிருக்கான், அப்புறம் நான் பேசினது கிடையாது, அவனும் என்கிட்ட பேசினது கிடையாது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தான். சென்டென்ஸ் எல்லாமே சிம்பிள் பாஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய வெரி காமன் சென்டென்சஸ். ஓகே, அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்சஸ் தான். அப்ப பேசினான் அப்படிங்கிறது சிம்பிள், வெரி சிம்பிள் பாஸ்டன்ஸ். ஓகே, அந்த ஒரே ஒரு தடவை தான் அப்படிங்கிறதுக்கு that was the only time அப்படி சொல்வீங்களா? that was the only time அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தான். ஓகே, அவன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், பேசினான் அப்படிங்கிறது ரெண்டாவது, செகண்ட், என்னுடன் அப்படிங்கிறது தேர்ட். that was the only time he spoken போட்டுக்கோங்க, அல்லது டாக்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். he spoke. that was the only time he spoke. என்னுடன் அப்படிங்கிறதுக்கு with me. அவ்வளவுதான். ஓகேயா, அந்த ஒரே ஒரு தடவை தான் அவன் என்கிட்ட பேசினா, அப்புறம் அவன் பேசல அப்படிங்கிற போது நம்ம இந்த சென்டென்ஸை that was the only time he spoke with me. that was the only time he spoke with me அப்படின்னா அந்த ஒரே ஒரு தடவை தான் அவன் என்னுடன் பேசினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, got it, understand? shall we move to the next sentence? அந்த ஒரே ஒரு முறைதான் அவள் அவனுக்காக அழுதாள். என்ன செய்ய, அவளுக்கு மனசு கேட்கல, அவ அழவே இல்லை, ஆனா ஒரே ஒரு முறை அவனுக்காக அழுதுட்டான்.
அந்த ஒரே ஒரு முறை அவனுக்காக அழுதா அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஒரே ஒரு முறைதான், அழுதாள் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அந்த ஒரே ஒரு முறைதான் அப்படிங்கிறதுக்கு that was the only time, that was the only time அப்படி சொல்வீங்க அப்படிதானே. that was the only time, அந்த ஒரே ஒரு முறைதான். அவள், she, ஓகே, அவள் என்ன பண்ணா, அழுதாள். செகண்ட், cried, cryயோட past tense cried, ஓகே, she cried, யாருக்காக, அவனுக்காக, for him, for him, ஓகே. that was the only time she cried for him, அந்த ஒரே ஒரு முறைதான் அவ அவனுக்காக அழுதாள். that was the only time she cried for him, ஓகே, got it. அந்த ஒரே ஒரு முறைதான் அவள் அவனுக்காக அழுதாள். அதுக்கான சென்டென்ஸ் என்ன, that was the only time she cried for him, அந்த ஒரே ஒரு முறைதான் அவள் அவனுக்காக அழுதாள். ஓகே, got it. அந்த ஒரே ஒரு முறைதான் நாங்கள் அந்த தவறை செய்தோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிதானே. அந்த ஒரே ஒரு முறைதான், that was the only time, ஓகே, that was the only time அப்படிதானே. that was the only time, அந்த ஒரே ஒரு முறைதான். நாங்கள், நாங்கள் அப்படின்னா we செஞ்சோம், அதாவது இந்த இடத்துல தவறு, அந்த தவறுங்கும் போது that mistake, மிஸ்டேக்குன்னு வரும்போது செய்யறது, தப்பு பண்றது, செய்யறதுக்கு மேக்குன்னு சொல்லுவோம். தப்புன்னு வந்தா மேக் மிஸ்டேக் தான் வரும். அப்ப மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் மேடு. அப்ப எப்படி வரும் சென்டென்ஸ் அப்படின்னா, that was the only time we made that mistake, ஓகே, we made பண்ணோம், என்ன பண்ணோம், அந்த தப்பு, that mistake, ஓகே. அதுக்கப்புறம் பண்ணல, அது ஒரே ஒரு தடவை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, நாங்கள் அந்த தவறை செய்தோம், இன்னும் அதுக்கப்புறம் நாங்க அதை உணர்ந்துட்டோம், ரியலைஸ் பண்ணிட்டோம், பண்ணல, ஆனா ஒரே ஒரு தடவை, அந்த ஒரே ஒரு முறைதான் நாங்கள் அந்த தவறை செய்தோம். that was the only time we made that mistake, okay, got it. that was the only time we made that mistake, புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஒரே ஒரு முறைதான் நாங்கள் அந்த தவறை செய்தோம். that was the only time we made that mistake, okay, got it, understand. and this is the time for homework, okay. now this is a homework for you, okay. அந்த ஒரே ஒரு முறைதான் நான் அல்வா சாப்பிட்டேன், ஈஸி, ஓகே. அந்த ஒரே ஒரு முறைதான் நான் கன்னியாகுமரிக்கு சென்றேன், ஓகே. ஓகே, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஒரே ஒரு முறைதான் நான் அல்வா சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டதே இல்லை, ஓகே. அந்த ஒரே ஒரு முறைதான் நான் கன்னியாகுமரிக்கு சென்றேன், ஒரு தடவை தான் போனேன், அப்புறம் போல அப்படிங்கிற மாதிரி, ஓகேயா. அந்த ஒரே ஒரு முறைதான். இதை வச்சு நீங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் மேக் பண்ண போறீங்க. I'm eager to get your answers in the comment sections, okay. tell me how is the lesson today, and we will catch up in the next video. Until then, take care, bye bye, thank you.